ஓகே பாஸ் பண்ணுங்க. வணக்கம் அனைவருக்கும். ஆக்சுவலி நான் இது போல் வந்துட்டு இதுவரையில் நான் செலிப்ரேஷன் மீன்ஸ் இது மாதிரி வந்துட்டு நான் பண்ணது கிடையாது. ஆனால் மனதளவில் அவருக்கு எனக்கு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. மனதளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மேலே மதிப்பு மரியாதை இருக்குது. அவரால் தான் வந்துட்டு இதானதுன்னு இருக்குது. ஆனால் இது போல் வந்துட்டு நான் இதுலேயும் வெளிப்படுத்துனது கிடையாது. ஆனால் நீங்கள் மக்கள் வந்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க, மாற்றன்ற ஒரு தீர்ப்பை வந்துட்டு கொடுத்துருந்தீங்க, மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்த்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த மாற்றத்துடைய இதுதான் வெளிப்பாடு தான் நான் இதுவாக நினைக்கிறேன். ஏன்னா மனசுக்குள்ளார ஒவ்வொரு தொண்டர்களும் இது போல் வச்சிருக்கிறாங்க, யாரும் வெளிப்படுத்தினது கிடையாது. அவங்களால முன்னேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் யாரும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நான் மாற்றமாக நான் நினைக்கிறேன். இது என்னுடைய முதல் மாற்றம். இனிமேல் வருடம் வந்துட்டு கண்டிப்பாக இதை விட சிறப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு அவருக்கு செலிப்ரேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞரை பொறுத்த வரையில் என்னன்னா சொல்லணும்னா அதாவது அவர் செய்த சாதனைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாது. அதாவது வார்த்தைகளால் வந்துட்டு ஒரு நாளில் ஒரு வரியில வந்துட்டு சொல்லிட்டு கடந்துட்டு போக முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு உயர்ந்து முன்னேறி இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு மிக 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 முக்கிய காரணம் வந்துட்டு கலைஞருடைய உழைப்பும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் தான். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய இது வந்துட்டு ரொம்ப பெருசு. அதை நான் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு எந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரி வந்து திட்டங்கள் தேவையோ அந்த காலகட்டத்துக்கு அந்த திட்டங்களை பயன்படுத்தி மக்களை வந்துட்டு மிக சிறப்பாக வந்துட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒருத்தர் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது என்னை பொறுத்தவரையில் என்னன்னா வந்துட்டு ஒரு திட்டத்தை அவர் அது இது பண்ணுறாருன்னா அந்த திட்டத்தை வந்துட்டு பயனடைகிறாங்க. அது மூலயமா அவங்க வந்துட்டு அது ஒரு முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த காலத்தில் இப்போ இளைஞர்கள்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுல பார்த்தோன்னா அதுதான் முழுக்க முழுக்க. ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வந்துட்டு என்ன சொல்றது வந்துட்டு அதாவது வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்ஸ் அதாவது உயர்கல்வியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கோ கீழ் மட்டத்து குடும்பத்துக்கோ ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உடைச்சி ஒரு உயர்கல்வியில வந்துட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு இதை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது கலைஞருடைய மிக முக்கிய இது. ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஜெனரேஷன் வந்துட்டு கல்வியறிவு பெற்றதுன்னா கண்டிப்பா அது கீழே இருக்கிற ஜெனரேஷன் அடையிறது வந்துட்டு ஒரு பெரிய இலகுவான காரியம் கிடையாது, ரொம்ப எளிதான காரியம். அதனால அந்த எளிதான காரியத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு இது பண்றது இல்லை. ஸோ நினச்சி பார்க்கறது இல்லை, நினச்சி பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய இது இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தது இல்லை. ஆனால் எனக்கு என்ன, நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணல, கலைஞர் அவர் அறிவிச்ச திட்டத்தில் நான் நிறைய திட்டங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறேன். அதாவது வந்துட்டு நேர்முகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் எனக்கு பைசாவோ ஸ்காலர்ஷிப்போ அந்த மாதிரி திட்டங்கள்ல நான் சொல்லலை. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பம் வந்துட்டு மிக ஏழ்மையான குடும்பம். ஸோ நாங்கள் குடிசை வீட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். நான் எனக்கு 2 தங்கச்சிங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்க. இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம். ஏழ்மைனா ஏழ்மை அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ் லெவலில் இருந்தோம் 2000க்கு அந்த காலகட்டத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா கலைஞர் வந்துட்டு நான் 10th முடித்தேன். 10th முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. ஐடி வந்துட்டு சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பா வந்துட்டு இது பண்ணதில்ல. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு டிப்ளமோ ஜாயின் பண்ணுறதுக்கு நான் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80+% தான் எடுத்தேன். இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஏன்னா சென்னையில் வசிக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு சில காலேஜ் டிப்ளமோ காலேஜஸில் வந்துட்டு சேரத்துக்கு அந்த மார்க் போதியதாக கிடையாது. எனக்கு தனியார் கிட்ட தான் வந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்ட வந்துட்டு இது கிடையாது. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1998 7 போல கலைஞர் வந்துட்டு ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் திட்டத்தை வந்து கொண்டு வராரு. என்ன திட்டம்னா அதாவது வந்துட்டு கவுன்சிலிங்ன்ற ஒரு மெத்தடை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. அதாவது ஒன்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரிக்கு மாத்திரம் இருந்ததை வந்துட்டு பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கும் வந்துட்டு ஒரு அந்த இதை வந்துட்டு கொண்டு வந்தார். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 400 சில்ட்ரன் காலேஜஸ்க்கும் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. இதனால வந்துட்டு அரசாங்க காலேஜ் எங்கெங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்ற தெளிவு எனக்கு ஒன்று கிடைச்சது. கவுன்சிலிங்க போகும்போது நல்ல அதாவது வந்து சென்னையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு வந்துட்டு சீட்டு கிடைச்சிது. கவர்மெண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர்ன்ற காலேஜில் எனக்கு சீட்டு கிடைச்சி அது மூலியமாக நான் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் படித்து
இது பண்ணதில்ல. அந்த திட்டத்துல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட முதல் முன்னேற்றம். இல்லன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேலாளரா வந்துட்டு வெளியூர்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரில பஹ்ரைன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தது முழுக்க முழுக்க அவர் கொண்டு வந்த அந்த திட்டம். 2வது அவர் கொடுத்த இலவச பேருந்து பயணம். அந்த இலவச பேருந்து பயணம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் போறதுக்கு கொண்டதுக்கு மிக உபயோகமா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் படிச்ச காலகட்டத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு போஸ்ட் டிப்ளமோ படிச்சேன். அந்த போஸ்ட் டிப்ளமோ படிக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு எனக்கு 20 ரூபாய் தேவைப்படும். எங்க நான் இருக்கிற இடத்துல இருந்து செம்பரம்பாக்கம் போயிட்டு வரதுக்கு. இந்த 20 ரூபான்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் கொண்டு வந்த இலவச பேருந்து பயண சீட்டு முறையில இருந்ததுனால எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. அது மூலியமா இருந்து இது பண்ணது. அதுல வந்துட்டு முன்னேறினது. நான் முன்னேறினதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துல என்னோட சகோதரிகள், என்னுடைய பெரிய தங்கச்சி அவங்கள வந்துட்டு படிக்க வச்சார். அவங்கள ஒரு 2 AA ஆக்கி அவங்கள கல்வியில சிறந்த மகளிரா உருவாக்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சி, ஏன்னா நான் எனக்கு வந்து கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுனால நான் ஒரு நல்ல வேலைக்கு போனேன், சம்பாரிச்சேன். அதன் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2வது தங்கச்சி அவங்க வந்துட்டு பிபிடி படிச்சு இப்ப எம்பிடி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு நல்ல பொசிஷன்ல நல்ல ஒரு நிலையில இருக்கிறாங்க. சோ அதாவது இன்னைக்கு யோசிச்சு பார்ப்பேன். 2000த்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னால வந்துட்டு அந்த உணர்ச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் வந்துட்டு இதா இருக்கிறேன். பல பேர் வந்துட்டு நீங்க எதுவும் பண்ணுவீங்க, அதை பத்தி கவலை கிடையாது. எனியோ அதாவது வந்துட்டு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அவர் கொண்டு வந்த திட்டங்களாலதான் இன்னைக்கு நான் மார்த்தட்டி சொல்லுவேன். ஈவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம்னா இன்னைக்கு அவருதான் அவருடைய ஆரம்ப காலகட்டத்துடைய ஒரு சின்ன முன்னெடுப்பு. அதாவது வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு நேரடியா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி எதிர்பார்க்க நேரடி உதவி பண்றது கிடையாது. நமக்குரிய ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் அரசாங்கத்துடைய முக்கியம். அந்த விதத்துல வந்துட்டு கலைஞர் அவர் சிறப்பா செஞ்சாரு. அதை விட வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிக மிக சிறப்பா வந்துட்டு கல்வித்துறையில மாபெரும் ஒரு புரட்சியை பண்ணாரு. நான் ரொம்ப யோசிப்பேன். அவர் பண்ணது வந்துட்டு ஒரு சதவிகிதம் தான், இவர் பண்ணது அதுக்கு மேல ஒரு அதாவது சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் அது போல பல ஸ்கீம்களை வந்துட்டு குழந்தைங்களுக்கு படிக்க வச்சு ஊக்குவிச்சாரு. இந்த காலகட்டத்துல நான் கண்டிப்பா படிச்சிருந்தேன்னா அதாவது வாய்ப்பு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைக்கிறதுல அந்த வாய்ப்பை வந்துட்டு சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு இதை தொடரலாம், உச்சத்தை தொடரலாம் இந்த படிப்பு மூலியமா. அவர் இப்போ சொல்றது அதே போல நானும் சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு சிலர் படிக்காம பெரியாளா வந்திருப்பாங்க. அவங்கள நீங்க வந்துட்டு எடுத்துக்காட்டா எடுத்துக்காதீங்க. படிப்பு தான் உங்களுக்கு அழிக்க முடியாத சொத்து. அந்த படிப்பை வந்துட்டு பிடிச்சுக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்பை படிப்புகளுக்கு பிடிச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளை நல்லபடியா அறிவு சிந்தனை சார்ந்து படிக்க வைக்க நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் வந்துட்டு இன்னும் கீழ் லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே முன்னேறின மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கல்வி எப்படி அடைஞ்சோன்றது வந்துட்டு அவங்க அப்பா அவங்க தாத்தா கிட்ட கேட்டு இந்த இருக்கிற இளைய சமுதாயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.